அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசிக்கு நிறைவேறும் ஆசைகள் என்று செப்டம்பர் மாதத்துல சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும், சில பேருக்கு நடக்காம கூட இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும்போது நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே எதிர்பார்க்காத நேரத்துல கூட நடந்துரும். ஆனா நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி சரியில்லைனாக கோச்சாரத்தில் எவ்வளவுதான் நன்மையாக இருந்தாலும் சில தடைகள் இருக்கும், நடக்காம தள்ளி போய் கொண்டிருக்கும். ஆனா நிச்சயம் நம்மளுடைய கர்மா கண்டிப்பா கிடைக்கும். அதாவது நம்ம ஜாதகத்துல ஒரு பிராப்தம் இருக்குன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, குரு அக்டோபர் 18ஆம் தேதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக 9ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுதான் ஸ்பெஷல். பொதுவாகவே குரு 2, 5, 9, 11 இந்த இடங்கள்லாம் இருந்தாக நல்ல பலனை செய்யும் என்பது ஜோதிட விதி. 9ஆம் பாவகத்துல குரு உச்சம் ஆகிறார். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். மேலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாயிருந்து அதனாலதான் உடல்நல தொந்தரவு, திடீர்னு சில செலவுகள் அல்லது பிள்ளைகளுக்கு செலவுகள், பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு, பிள்ளைகளால மன வருத்தம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? இதற்கு இந்த சனிக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து இந்த பிள்ளைகள் தொடர்பான கவலை இல்லை பெரிதாக. அதே போல உடல்நல விஷயத்துல உங்களுக்குமே கூட பிரச்சனை கிடையாது பெரிய அளவுக்கு. நான் போன மாசமே சொல்லியிருப்பேன், அல்சர் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாய்ப்புண்ணு, உடல்நல விஷயத்துல பாதிப்பு ஏற்படும், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு இந்த செப்டம்பர் மாத பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா இது அக்டோபர் 18க்கு பிறகுதான் உடல் நலத்துல பெரிய அளவுக்கு தொல்லை இல்லாம இருப்பீங்க, பிள்ளைகள் வகையிலையும் பெரிய அளவுக்கு தொல்லை இல்லாம இருப்பீங்க. சரி, அது வரலும் என்னதான் அப்படின்னாக்க, இந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரலும் சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறார். 11ஆம் பாவகத்துல சூரியன். ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ல இருக்கு. சில முயற்சிகள் செய்தும் அது தடங்களாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்ற மாதிரிதான் ஒரு அக்டோபர் 18ஆம் தேதி வரலும் இருக்கும். திருமணத்துக்காக வரன் பார்த்தீங்கன்னா வரன்கள் அமையாமல் தள்ளி போயிட்டு இருக்கும். நெருங்கிய உறவு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம்னு நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா பேச முடியல, பேச முடியாம தான் இருக்கும். வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருந்தாலும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனா தொழில் மூலம் லாபங்கள் வரும். 10 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வருமானம் வரும். அதே போல 12ல செவ்வாய் இருக்கிறதுனால விரயங்களும் ஆகும். அது மருத்துவ விரயமும் ஆகும். உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ விரயம் ஆகலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் நெருங்கிய உறவுகளுக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் அதே போல 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி வக்கரமாய் இருக்கிறதுனால இந்த அண்ட அயலார்களுடன் கருத்து வேறுபாடு, அண்ட அயலார்களால் சில பிரச்சனை, எதிர்ப்புகள் போன்றவையும் இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த அக்டோபர் மாதத்திலையும் இந்த எதிர்ப்பு, சில பிரச்சனைகள் பக்கங்கிறவங்களால அல்லது ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களால உங்களுக்கு ஏற்படும். அதில் உங்களுக்கு புகழ் குறையலாம், நேம் ஷேக் ஏற்படலாம். அதாவது சக பணியாளர் ஒரு எதிர்ப்பாளினராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட ஒரு கேஷுவலா பழகிட்டு இருக்கிறீங்க, ஒரு நட்பாதான் இருக்குன்னா கூட மற்ற பணியாளர்கள் அதை விமர்சிப்பாங்க. உங்களை பத்தி தவறான ஒரு புரிதல்கள் மேலதிகாரிக்கு போகும். அதனால உங்களுக்கு வேலையில ஒரு நெருக்கடி, அல்லது வேலையை விட்டு போறது, அல்லது நேம் கெடுறது. அரசு பணியா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு பேரு கெடும், ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். பிரைவேட் வேலையில இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுலதான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால அந்த மாதிரியான உறவுகள், எதிர்ப்பாளினர் உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி வரலும் இருக்கும். கேதுவுடன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கு. பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு, ஆண்களாக இருக்கீங்கன்னாக. அதே போல பெண்களாக இருக்கீங்கன்னாக ஆண்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது அக்டோபர் 9ஆம் தேதி வரலும் தான். அதன் பிறகு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது. 11ஆம் பாவகம் கன்னி, கன்னியில சுக்கிரன் நீசம்.
ஆனால் புதன் வந்து சுக்கிரனோட வீடாக வரக்கூடிய துலாம்ல இருக்கு. மாதம் ஃபுல்லாவே புதனும் செவ்வாயும் சேர்ந்துதான் துலாம்ல இருக்கு. உங்க ராசிக்கு 12ல ஒரு வகையில புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறறதுனால சுக்கிரன் நீசபங்கம் பெறுகிறது. 7ஆம் அதிபதி நீசபங்கம் ஆகும்போது உங்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு சுப காரியங்கள் நடக்கும், அல்லது நீங்க ஒரு சுப காரியத்தை கலந்துக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்காக வரன் பார்க்கறீங்கன்னாக வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஐப்பசி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சிம்பிளா சொல்ல போனாங்க புரட்டாசி மாதமும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். காலத்தின் தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா, அந்த தீர்ப்புகள் திருத்தப்படும். அது அக்டோபர் 18ல இருந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அதிகமாவே பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனாலையும் இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில ஆஸ் யூஷுவலா பரவாயில்ல, நல்லது நடக்கலனா கூட தீமை நடக்காம இருக்கு இல்லையா, அந்த வகையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். அக்டோபர் 18க்கு பிறகு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமான விரயங்கள், வீடு சம்பந்தமான விரயங்கள், வீடு மாற்றம், ஆல்ட்ரேஷன், வாகனத்துல செலவு அல்லது வாகன மாற்றம், இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகள் தான் நடக்கும் அக்டோபர் 18க்கு பிறகு. சிறு தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதர உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ரொம்ப நாளா எதிர்பார்க்கறீங்க உங்களை பிரிந்து போன கணவன் அல்லது மனைவி அல்லது காதலி அல்லது காதலன் சேர்வாரா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு காலத்தின் தீர்ப்புகள் திருத்தப்படும் என்றது போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, தோஷம் இல்லை, நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து. அதே போல சில பேருக்குலாம் புதிய உறவு ஏற்படும். தனித்து இருக்கிறா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தனிமையில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மறுமணத்திற்கான செய்தியோ அல்லது ஒரு புதிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அவரால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல ஒரு நட்போ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து தனித்திருப்பவர்களுக்காக. ஒன்னாவே குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கிறோம், ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கிறோம் அப்படின்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில ஒரு அந்யோன்யம் ஏற்படும், பிரச்சனை கிடையாது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 4ஆம் பாவகத்திலும் கேது 10ல் இருக்கு. உடல்நலம் விஷயத்துல இந்த மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கவனமா இருங்க. பிற்பகுதி ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும், அதை தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்களை தவிர்த்துருங்க. அதே போல உறவுகளோட பகை, குறிப்பா அண்டை அயலார்களுடன் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. மேலும் வந்து 10ல வந்து கேது இருக்கிறதுனால தொழில வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வேலை செய்வீங்க அல்லது ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்யறதுனால ஒரு மோனோட்டனஸ்ல ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அதற்கேற்ற ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமோ மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில வந்து வேலை தொழில வருமானம்லாம் வரும், சுப விரயங்கள் நிறையவே ஆகும். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து இந்த சூரியன் ராசிக்கு 12ல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை. 12ஆம் பாவகத்தில் இந்த முக்கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தூக்கம் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குடும்பத்துல ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி கூட இருக்கும். ஆனா நீங்க வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. தொழில்ல உங்களுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில பேருக்குலாம் இடமாற்றம் ஏற்படலாம், சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படலாம். இந்த மாதத்தோட இறுதியில அது பாசிட்டிவாவே இருக்கும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் இருப்பவர்களுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், புதிய வாய்ப்பு கிடைச்சு போறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வுக்கான செய்திகள் வரலாம். அடிஷனலா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு சில பேருக்குலாம் ஏற்படும். அதே போல என்ஜினியரிங் துறை, கமிஷன் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட், மருத்துவம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த துறையில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே வருமானம் வரும். பிசினஸ் பண்ணாலையும் உங்களுக்கு வந்து தேங்கி இருந்த தொழில் கூட நல்லாவே வரும். ஏன்னா 10 குறிவன் 11ல இருக்கிறதுனால வருமானம் வந்து
உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில இருந்து நல்லாவே வரும், பிரச்சனை கிடையாது. செலவு பண்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சுப விரயங்களே பண்ணுங்க, மேக்சிமம் உங்களுக்கு அசுப விரயங்கள் வராம இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நல விஷயத்துல மாதத்தோட முதல் பகுதியில கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணையோர் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் மாதத்தோட பிற்பகுதியில ஒன்றாக சேர்ந்து பயணிப்பீங்க. உங்களுக்கு சில பேருக்குலாம் ஒரு புதிய உறவோ புதிய நபரோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது உங்களுக்கு சில நேரங்களில் சில வேலையிலேயே அதிக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், தனிமையா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனா தனிமையை இனிமையா மாத்திக்குவீங்க, கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல பயணங்கள் அலைச்சல்களாக இருக்கும், உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு வரும், பிரச்சனை கிடையாது. சுப விரயங்களும் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் சச்சரவுகள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணையோருக்கே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்களாம். அதே போல உங்களுக்குமே உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் முதல் பகுதியில. அதாவது அக்டோபர் 18க்கு பிறகு வாழ்க்கை துணையோருடன் பெரிய அளவுக்கு மன வருத்தங்கள் இருக்காது. இருந்தாலும் நீங்க வந்து தனித்திருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனாலும் தனிமையை இனிமையா மாத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல ஆன்மீக விஷயத்து அதிக ஈடுபாடு காட்டுவீங்க, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, சிறுதூர பயணங்கள் செல்வீங்க. பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து மற்றவர்களால சில பழிச்சொல்லுக்கோ அவமானத்துக்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. சில எதிர்பாலினர் உறவு, நட்பு போன்றவற்றால் சில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நலம் தொந்தரவு கொஞ்சம், அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட அயலார்களால் சில பாதிப்பு தொல்லைகள் உங்களுக்கு இருக்கலாம். சில மூன்றாவது நபருடைய தலையீடு உங்க வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்கலாம். மூன்றாவது நபரை உங்க வாழ்க்கையில தலையிடுவதை தவிர்க்கவும், தேவையில்லாத விஷயத்த நீங்க மற்றவங்க கிட்ட ஓப்பனா பேசுறத தவிர்க்கணும். அதுவும் குறிப்பா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சக பணியாளர்கிட்ட பேசுறத தவிர்க்கணும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானம் வரும். ஆனாலும் வாழ்க்கை துணை ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்குமே ஆன்மீக தேடல், இறை வழிபாடு போன்றவற்றால் இந்த காலகட்டத்தில் நீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனாலும் ஒரு மன அழுத்தம் இருக்கும், பிள்ளைகள் தொடர்பான கவலை, வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை என்று ஒரு மன அழுத்தம் இருந்து சரியான தூக்கம் கூட சில நேரங்கள்ல இல்லாமல் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியிலையும் சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனோ அல்லது பழனி முருகன் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க முடிந்தால். அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகன் சிலையை வச்சு வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்துல தொழில பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பட் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில பேர் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், அதில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மேலதிகாரிகளுடைய டென்ஷன் இருக்கலாம், அதில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல சில தடைகள்லாம் நீங்கும், பாக்கியங்கள் கைகூடும். ஏறத்தால வந்து பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்துல இருக்கு. அதே போல வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கல, இன்னமும் நான் சேர முடியலன்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில. மொத்தத்துல இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.